இமேஜினேஷன் அண்ட் ஃபெய்த், கற்பனையும் விசுவாசமும். ப்ரைஸ் காட். நிறைய வருஷம் நான் வந்து கற்றுக் கொடுத்தது, பட் ஐ ஃபெல்ட் நம்ம இன்னொரு வருஷம் ரீஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது என்னென்னா, தேவன் வந்து எப்படி பிதானவர் நமக்கு எப்படி கற்பனை செய்து நம்ம வந்து சத்தியத்தை மேற்கொள்ளணும், அதாவது சத்தியத்தை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண சுதந்திரித்துக்கொள்ள கொடுத்த ப்ராமிஸை நம்ம இன்ஹெரிட் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபெய்த் பார்க்கலாம். ப்ரைஸ் காட். இயேசு வந்து மிராக்கிள் எப்படி பண்ணுறாருன்னா, விசுவாசம் எங்கே இருக்கோ அங்கே தான் மிராக்கிள் அவரால் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய கோஆப்ரேஷன் தேவை ஆண்டவருக்கு. அவர் தனியாக எதுவுமே செய்ய முடியாது. நம்ம 2 பேருமே, நானும் அவரும், நீங்களும் அவரும் சேர்ந்தால் தான் எது ஒன்றுமே செய்ய முடியும். அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் வந்து அந்த மிராக்கிள் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆண்டவர் நம்மளை ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி இன்ஹெரிட் சுதந்திரிக்கணும்னா அந்த விசுவாசத்தினால. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மேத்யூ சாப்டர் 8 verses 10. நம்ம வந்து இது வந்து செஞ்சுரியனுடைய ஸ்டோரி, நம்ம நிறைய படிச்சிருக்கோம். 100க்கு அதிபதி. ஓகே, ஸோ நம்ம படிக்கிறது இல்லை, நம்ம இதை வந்து நீங்கள் வீட்டில் போய் இந்த ஸ்டோரியை நீங்கள் படிக்கலாம். இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, செஞ்சுரியன் வந்து 100க்கு தளபதி தன்னோட வேலைக்காரன் வீட்டில் உடம்பு சரியில்லாத இருக்கிறதுனால அவர் வந்து இயேசுக்கிட்ட வந்து, என்னுடைய வேலைக்காரன் உடம்பு சரியில்லாத இருக்கிறான், நீங்கள் வந்து ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்றார். அப்போ 100க்கு தளபதி செஞ்சுரியன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வர்றதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்கார குணமாவான் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஃபெய்த்தில், எந்த ஒரு அதிகாரத்தில் செஞ்சுரியன் இயேசு வந்து ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா செஞ்சுரியனுக்கு தெரியும் அவருடைய அதிகாரம் என்னன்னு. அவர் அதில் வசனத்தை சொல்கிறார், நான் போனால் போவாங்க, வானா வருவாங்க, அந்த அதிகாரம் அவருக்கு தெரியும். அதே மாதிரி இயேசு தேவனின் பிதாவிடத்தில் வந்த ஒருத்தர் வார்த்தையை பேசுனா அந்த அதிகாரம் பிதாக்கிட்ட வர அதிகாரம் அந்த வார்த்தை சொன்னால் ஆகும் நம்பினார். அப்போ உடனே இயேசு என்ன பண்ணார், he was marveled with his faithன்னு இருக்குது. அதாவது அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர் என்ன பண்ணாரா, வியர்ந்து போனாராம். என்ன ஒரு விசுவாசம், இது மாதிரி இஸ்ராயேலில் நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்த்ததே இல்லைன்னு. அப்போ அங்கே விசுவாசத்தை அவர் பார்த்த உடனே அங்கே என்ன நடக்குது, சரி நீ போ, அங்கே வந்து உன்னுடைய வேலைக்கார குணமாயிட்டாருன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ என்ன அங்கே உடனே என்ன ஆகுது, அது வெரி அவர் அப்படிங்கிற அந்த அவர்லேயே அங்கே வேலைக்கார குணமாகிறார். அப்போ என்ன பார்க்குறாரு தேவன், இந்த செஞ்சுரியன் கிட்ட இயேசு என்ன பார்க்குறாரு, விசுவாசத்தை பார்த்த உடனே அங்கே என்ன நடக்குது, மிராக்கிள் நடக்குது, ஹீலிங் நடக்குது. பிரைஸ் காட். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் மேத்யூ சாப்டர் 9 verses 2ல நம்ம படிக்கலாம் அந்த வசனத்தை. படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்னத்தை பார்த்தாரா, விசுவாசத்தை கண்டு அவர் அங்கே குணமாக்குறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ என்ன பார்க்குறாரு இயேசு நம்மக்கிட்ட, விசுவாசத்தை கண்டு. நம்ம விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்குது நம்ம எக்ஸாமின் பண்ணணும். அப்போ நம்ம உடனே அவங்க ஹீலிங் கிடைக்குது பாரு. அவங்க வந்து கேட்குற உடனே என்ன பார்க்குறாரு இயேசு, விசுவாசத்தை கண்டு குணமாக்குறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் மேத்யூ சாப்டர் 9 verses 20. அதே வசனம் மார்க் 5:25 எடுத்துக்கலாம், மார்க்கில் எடுத்துக்கலாம். மார்க் சாப்டர் 5 verses 25. அங்கே வந்து 12 வருஷமாக ப்ளீடிங் உமன் நம்ம பார்க்குறோம். 12 இயர்ஸாக ப்ளீட் ஆகிற ஒரு உமனை பார்க்குறோம். அங்கே நிறைய ஃபிசிஷியன்ஸுங்களை போய் பார்த்துருப்பாங்க, செலவு அழிச்சிருப்பாங்க, அங்கே கொடுத்துருக்குது. அண்ட் ஆனாலும் அவங்க வந்து அவங்க காசெல்லாம் அழிஞ்சு போனாலும் அவங்களுக்கு அது குணமாகவே இல்லை. 12 வருஷம் அந்த ஊரில் எப்படின்னா, அது வந்து ஒரு தீட்டாக பார்க்குவோம், அன்க்ளீனாக பார்க்குவோங்க. அவங்களால க்ரௌடுக்கிட்டலாம் வெளியில் வர முடியாது, அவங்க வந்து ஒரு சைடில் தான் இருக்கும். அந்த காலத்தில் வந்து அப்படி வரவே முடியாது வெளியில், அந்த க்ரௌட்லலாம் அவங்க வந்து வெளியவே வரக்கூடாது. பிகாஸ் தே கன்சிடர் ஆஸ் அன் அன்க்ளீன் திங் இது. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 12 வருஷமாக ப்ளீட் ஆகிற ஒரு உமன் வந்து வராங்க, அந்த க்ரௌடில் வராங்க. அவங்க என்ன சொல்லி வராங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருமா, படிமா 5:25 படி. அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் யார், இயேசு விசுவாசமா, யாரோட விசுவாசம், என்ன பார்த்தோம் இங்கே, யாரோட விசுவாசனால குணமானாங்க. ஓ, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஹீலிங்காக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் தேவையாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விடுதலை தேவை இருந்தாலும் சரி, இயேசு வந்து நமக்கு ஆல்ரெடி அதை என்ன பண்ணியிருக்காரு,
கொடுத்துருக்கிறாரு. எஃபிஷியன்ஸ் 1:3 பிரகாரம் நம்மளை ஏற்கனவே எல்லாமே ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ ஏன் இன்னும் நமக்கு கிடைக்கலன்னா, அப்போ அவங்க என்ன சொல்றாரு? இயேசு 3 இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம். எல்லாத்துலேயும் அவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, உன் விசுவாசம் உன் வேலைக்காரனே குணமாக்கு, உன் விசுவாசம் பேரலிட்டிக் பர்சனை அங்கே விசுவாசத்தை கண்டு அங்கே குணமாக்கினார். பிரைஸ் காட். அப்போ இன்னைக்கு உன்னுடைய விசுவாசத்தினால தான் நீ எல்லா காரியங்களையும் விடுதலை ஆக முடியும். பிரைஸ் காட். அதே இயேசு வந்து மேத்யூ 13:58 நம்ம ஒன்று பார்க்குறோம். அங்கே இயேசு என்ன சொல்கிறா, என்ன இருக்குது அந்த வசனத்தில்? நீங்கள் படிங்க, குயிக்காக யாருன்னு எடுத்துங்க, படிங்க. மேத்யூ 13:58. அவர்களுடைய விசுவாசத்தை நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களையும் செய்யவில்லை. அவங்க என்னவா? அற்புதங்களை செய்யவில்லை. Praise God. இங்கிலீஷில் படிங்கம்மா யாருன்னா? ஓகே, நானே படிக்கிறேன். Now he did not do many mighty works there because of their unbelief. அங்கே நிறைய மைட்டி ஒர்க்ஸ் அவர் பண்ண முடியல அவர் ஊருக்கு போகும்போது. ஏன்னா அங்கே அவர் என்ன பார்த்தாராம்? விசுவாசத்தை அவர் பார்க்கல, அன்பிலீஃபை பார்த்தார். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள அன்பிலீஃப் இருந்து, அன்பிலீஃப்னா என்ன? அவிசுவாசம். இங்கிலீஷில் சரி, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அவிசுவாசம் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, அவிசுவாசம்னா என்ன? அப்போ வந்து இயேசுவை தான் தேவன் நம்புகிறோம். நம்மள்ட்ட அவிசுவாசம் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியுமா? முடியாதா? நீ என்ன சொல்கிறீங்க? முடியாதா? இயேசு தான் உங்களோட தேவன்னு நீங்கள் நினைக்கும் போது அவிசுவாசம் உங்கள்கிட்ட இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஓ, சிச்சுவேஷன் ரிலை பண்ணுறது. ப்ரைஸ் காட். என்ன சொல்கிறீங்க? முடியுமா? முடியாதா? சொல்லுங்க குயிக்கா. இப்போ வந்து ஒரு அப்போ வந்து கடவுள் தான் என்னோட தேவன், நல்லா ஜோத்தாக பண்ணின்னுக்கிறான். அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் பயப்படுறேன்னா இல்லையா? சுச்சுவேஷனை குறித்து நான் பேசுகிறேன்னா இல்லையா? அதுதான் அவிசுவாசம். இட்ஸ் ஓகே, அதுதான் அவிசுவாசம். ஸோ இயேசுதான் தேவன் இருந்தாலும், விசுவாசம் இருந்தாலும் கூடவே சந்தேகமோ அன்பிலீஃபோ இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதான் சொல்றாரு. அதான் இயேசு அங்கங்க சொல்றாருல்ல, ஒன் ஹூ ஹேஸ் ஃபெய்த் வித்தவுட் டவுட். ஏன் அது சொல்றாரு வித்தவுட் டவுட்? ஏன்னா அங்கே டவுட்டும் இருக்க முடியும். பிரைஸ் காட். அப்போ எனக்கு என்னதான் விசுவாசம் இருந்தாலும் சூழ்நிலை வரும்போது இந்த சூழ்நிலை கண்டு அழுந்து என்ன சொல்றது, வேதனைப்பட்டு அதை பற்றி பேசி வெறும் சூழ்நிலை இப்படியாவது அப்படியாவது இதாவது ஏனுக்கு எல்லாம் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? அப்போ இதெல்லாம் என்னது? தேவன் உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஒன்றுமே அணுகாது நீ நம்புன, நான் 100% பிரச்சனையே பேச மாட்டேன். அப்போ இன்னுமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அதை அன்பிலீஃபை பார்த்து நான் அதிகமாக மிராக்கிள் பண்ண முடியல. ஏன்னா கோஆப்ரேஷன் தேவை. நாமளும் தேவனுக்கு ஒத்துழைக்கணும். அந்த மிராக்கிளை பார்க்க நம்ம ஒத்துழைக்கணும். நம்ம ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வசனம் இருக்குது. அதாவது அவரால் மைட்டி ஒர்க்ஸ் பண்ண முடியல அங்கே விசுவாசம் இல்லாமல். அதே இயேசு நிறைய இடத்துல விசுவாசத்தை கண்டு நம்ம இன்னொரு இடத்துல பார்க்குறோம். பால் வந்து ஒரு அங்கேயும் அங்கே பேரலிட்டிக் பர்சன் இருக்கும்போது, லேம் பர்சன் நினைக்கிறேன், முடமாக இருக்கிற பர்சன். அப்போ அங்கே வந்து உற்று பார்க்குறாரு. அந்த 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 மனிதனை பால் உற்று பார்க்கிறார். அங்கே இருக்குது. உற்று பார்த்து அவர் விசுவாசத்தை பார்த்தார், கண்களில் விசுவாசத்தை பார்த்தார். அந்த விசுவாசத்தை பார்க்கும்போது கெட் அப் அண்ட் வாக்குன்னு அவருக்கு அங்கேயே ஹீலிங். ஏன்னா அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருக்கு, அவர் நம்புவாருன்னு தெரிஞ்ச உடனே எழுந்து நடுன்றார். Praise God, hallelujah. உன்னிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா எதையுமே நம்மளால அவரோட பலத்தினால கூடும். Praise God, hallelujah. எப்படி இந்த விசுவாசம் வர முடியும்? அதுதான் கற்பனை, இமேஜினேஷன். God's greatest gift, அவருடைய பெஸ்ட் கிஃப்ட், நல்ல ஒரு கிஃப்ட்னா இமேஜினேஷன், கற்பனை. Praise God. எப்படி இமேஜினேஷன்? இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனிமையானவன் தேவன் அவருடைய மகிமைக்கு கொண்டு வந்த எல்லா காரியத்தையுமே அவனோட மகிமை, எனிமையோட மகிமைக்காக அவன் எடுத்துக்கணும். அப்போ தேவன் வந்து நமக்கு கற்பனை செய்து நீ நிஜமாக்குங்கிற ஒரு கிஃப்டை கொடுக்கும்போது அத்தையே சாத்தானவன் என்ன பண்ணனா எடுத்து நம்மளை நெகட்டிவாக கற்பனை பண்ண வச்சு அதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு அவன் வந்து அந்த க்ளோரியை எடுத்துக்கிறான். எப்படி கற்பனை செய்ய முடியும்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம், ஏப்ரஹாம் பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா, இங்கே மேலே அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரஹாம் வந்து ரொம்ப கவலையாக டென்ட்டுள்ள உட்காந்துன்னு இருப்பார். அப்போ வந்து என்ன கவலை இருக்குன்னா, எனக்கு பிள்ளைகளே இல்லையே, ஒரு வேலை என்கிட்ட வேலை செய்கிற கான்க்யூபின்ஸ் அவங்களோட சந்நிதி என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்து அனுபவிக்குவாங்க, எனக்கு ஒரு சந்நிதி இல்லைன்னு அவர் எப்படி உட்காந்துக்குவாராம்?
வேதனையாக கைனுக்கு வரான். அப்போ வந்து பிதானவர் என்ன பண்ணுவாராம், ஏப்ரஹாம் நீ வெளியில் வா, அப்படி தானே இருக்குது, வெளியில் வா. எதுலேருந்து வெளியில் வரணும், டென்ட்லேருந்து வெளியில் வரணும். டென்ட்டுக்குள்ளே அவர் உட்காந்து அன்னார்ந்து பார்த்தா என்ன தெரியும், டென்ட்டு தான் தெரியும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வெளியில வா. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்கு உள்ள உட்காந்துன்னு அதையே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அந்த காரியம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதான் நம்ம கற்பனை செய்திருக்கோம். என்னென்ன பிரச்சனை இப்படிக்குது, என்ன இப்படிக்குது, இது நிறைவேறுமா, இது நடக்குமா, என்னுடைய வாழ்க்கை மாறுமா, இந்த காரியத்துல நான் வந்து சரி ஆகுவேனா ஆக மாட்டேன். இதே மாதிரி டென்ட்டுள்ளவே உட்காந்துன்னு இருக்கிறோம், அந்த கட்டுக்குள்ளவே உட்காந்து. அதான் தேவன் சொல்றாரு ஏப்ரஹாம்கிட்ட, வெளியில வா, நீ வெளியில வா ஏப்ரஹாம், நீங்க வெளியில வாங்க. உங்களுடைய பிரச்சனையை சிந்திக்காம, அதை கற்பனை செய்யாம, என் வாழ்க்கை இவ்வளவுதானாங்கிற கற்பனை செய்யாம நீங்க அதுல இருந்து வெளியில வாங்க. வெளியில வந்து மேல பாரு ஏப்ரஹாம்னு கற்பனை செய்ய கத்து கொடுக்குறார் தேவன். அங்கே பாரு, அந்த நட்சத்திரங்களை பாரு, அதில் கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், சந்நிதியை பெருக செய்வேன். அதே மாதிரி சொல்கிறார், சீஷோர் மணல் கரையில் எடுத்து அந்த மண்ணை நீ வந்து கவுண்ட் பண்ணுறாரு. கவுண்ட் பண்ண முடியுமா, முடியாத அளவுக்கு சந்நிதியை பெருக செய்கிற. இப்போ என்ன பண்ணுறாரு, அதையே அவர் என்ன பண்ணுறாராம், விசுவாசிக்கிறாரா. இப்போ நான் காலையில் ஏந்திக்கும் போது, நைட்டு பார்க்கும்போது, காலையில் நைட் ஈவினிங்கில் பார்க்கும்போதெல்லாம் ஏப்ரஹாம் என்ன பார்த்துருப்பாரு, ஸ்டார்ஸை பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பாரு, இந்த அளவுக்கு எனக்கு பிள்ளைங்க வரப்போகுது. மணல் கரை காலையில பார்க்கும்போது என்ன நினைக்குவாரு, இந்த அளவுக்கு என்ன முடியாத அளவுக்கு எனக்கு பெருக செய்வார் ஆண்டவர் அப்படின்னு அவர் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஹெல்ப் பண்றாரு ஏப்ரஹாம்க்கு. எப்படி நீ நம்பணும், எப்படி நீ கற்பனை செய்து அதை நிஜமாக்கணும். அவர் கற்பனை செய்கிறாரு. எனி டைம் அவருடைய வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு கற்பனை செய்ய இன்னைக்கு உண்மையாகவே ஏப்ரஹாம்க்கு சந்நிதியை பெருக செய்தாரா இல்லையா? அவரோட கற்பனை, அவரோட விசுவாசம், வார்த்தையில் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் அவர் மீது வைத்த விசுவாசம் இன்றைக்கு அவர் சந்நிதியை பெருக செய்தார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம் அங்கேயே. எப்படின்னா இப்போ வந்து ஜெனசிஸ் 22:7-8 அதில் என்ன இருக்குதுன்னா, ஏப்ரஹாம் வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து பலி கொடுக்க கேட்குறாரு ஆண்டவர். அப்போ அவங்க பலி கொடுக்க போகிறாங்க. அப்படி போகும்போது ஏப்ரஹாம் கிட்ட தன்னுடைய பிள்ளை கேட்க, அப்பா ஆடு எங்க, பலி கொடுக்கறதுக்கான ஆடு எங்க, வேர் இஸ் த லேம்ப் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏப்ரஹாம் என்ன சொல்றாருன்னா, காட் ஹிம்செல்ஃப் வில் ப்ரொவைட் த லேம்ப். ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவர், என் மகனே இதே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதே நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகவலி ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் உமக்கு தகவலியான ஆட்டுக்குட்டியே பார்த்துக் கொள்வார் என்றார். என்ன சொல்றாரு, தேவனே ஆட்டுக்குட்டிய கொடுப்பார். இப்போ பாருங்களேன், தேவன் வந்து ஏப்ரஹாம்க்கு இமேஜினேஷன் கற்றுக் கொடுத்துருக்காரு, எப்படி இமேஜின் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஏப்ரஹாம் கிட்ட என்ன சொல்கிற ஆண்டவர்னா, உன்னோட பிள்ளை ஐசாக் மூலியமா உனக்கு நான் சந்நிதியை பெருக செய்வேன். இப்போ பைபிளில் வந்து வார்த்தை கான்ட்ராடிக்டிங் ஆக முடியாது, அதாவது எதிராக முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐசாக்கை வந்து நான் பெருக செய்வேன், ஐசாக் மூலியமாக தான் சந்நிதியை பெருக. அதே தேவன் ஐசாக்கு பலி கொடுன்னு சொல்லும்போது ஏப்ரஹாம் என்ன விசுவாசிக்கிறாருன்னா, தேவனுடைய வாக்கு மாறாதது, இந்த ஐசாக் மூலியமா சந்நிதியை பெருக செய்யறேன்னு சொன்ன தேவன் எப்படி ஐசாக்கை எடுக்குவாரு, அந்த நம்பிக்கை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் போனாலுமே, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் போனாலுமே பலி எடுத்தாலுமே உயிரோட திரும்பி அனுப்புவார்னு அவர் நம்பினார். அதனால்தான் காட் himself will provide. நீ தான் பலி, ஏன்னு சொல்லல, ஆண்டவரே உனக்கு நமக்கு வந்து ஆடை ப்ரொவைட் பண்ணுவார். ஏன்னா தெரியும் ஏப்ரஹாம்க்கு ஆண்டவர் சொன்ன வாக்குல இருந்து அவரு மாற மாட்டாரு. அது எப்படி சொல்றாரு, நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த அதே இதுல வந்து இருக்குது. 22 அதே அதிகாரத்துல 5வது வசனம் படிங்க. அதே 22:5 படிங்க. நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவேன் என்றார். வருவேன்னு இருக்கா, வருவோம் இருக்கா, வருவோம் என்றார். வேர்டு ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும், அதுதான் மெயினே இங்க, அதுதான் எதிர்பார்த்துக்கிறேன் அந்த வார்த்தை. ஸோ என்ன இருக்குது, we will come back. இப்போ ஐசாக்கை பலி கொடுத்துட்டு வரும்போது ஏப்ரஹாம் என்ன சொல்லணும், இப்போ நான் அவரோட பிள்ளைய போய் பலி கொடுத்துட்டு திரும்பி எப்படி வரணும், அவரு தனியாக தானே வரணும். அப்போ வேலைக்காரங்களை சொல்லிட்டு நாங்கள் பலி கொடுத்துட்டு ஐ வில் கம் பேக்னு தானே சொல்லணும், நான் வருவேன்னு தானே சொல்லணும். ஏன் வருவோம்ன்றாரு,
we will come back. ஏன்னா அவர் இமேஜின் பண்ணுறாரு எப்படின்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கற்பனைங்கிற கிஃப்டில் அவர் இமேஜின் பண்ணாரு, என் தேவன் வாக்கு மாறாதவர், சன்னதியை பெருக செய்கிறது ஐசாக் மூலியமான்னு சொன்னால் அவர் வாக்கு மாற மாட்டார். அதில் கண்டிப்பாக நான் போனால் அங்கே பலி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அப்படியே அனுப்ப போகிறாரு, கொடுத்தாலும் உயிர் கொடுத்து என் தேவன் என்னுடைய பிள்ளையோடு தான் நான் வருவேன், அங்கே அதை தான் ஆட அவர் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னு பண்ணுவார் அவர் சொல்கிறது. அப்போ பலி கொடுத்து நாங்கள் வருவோம் வருவோம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவர் ஃபிகரேட்டிவ் சென்ஸில் அவர் வந்து இமேஜினேஷனில் தான் அவர் வந்து பேச எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாருமே ஹீப்ரூ 11:19 எடுக்கலாம். ஹீப்ரூ 11:18-19 படிக்கலாம். Of whom it was said, in Isaac your seed shall be called, concluding that God was able to raise him up even from the dead, from which he also received him in a figurative sense. படிங்கோ தமிழ்ல. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாகவும் திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாவனையாகவும் என்ன அர்த்தம்? அதுக்கு ஃபிகரேட்டிவ் சென்ஸ். அவர் எப்படி மரத்திலிருந்து எழுப்ப தேவனால கூடும்னு எப்படி நினைச்சாராம்? இமேஜின் பண்ணாராம். பாவனை என்ன? இமேஜினேஷன், ஃபிகரேட்டிவ் சென்ஸ். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குது இதுலேருந்து? நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இமேஜின் பண்ணணும். ஏன் இமேஜினேஷனில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது? இப்போ நான் இங்கே ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் போட்டேன்னா இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்களா? உடனே தெரிஞ்சிச்சா? அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் ஃப்ரில் போடுறேன் நான், தெரிஞ்சிச்சா? ரெட் கலர் தெரிஞ்சிச்சா? இங்கே ஆரஞ்சு பில்லர் நிற்கிது, என்ன தெரிஞ்சிச்சு? இத்த இமேஜினேஷன் பவர், இமேஜினேஷனோட பவர். நீ என்ன நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறோமோ சிந்திக்கிறோமோ டக்கு நமக்கு என்ன வரும்? இமேஜினேஷனில் வரும். அது இமேஜினேஷன் வந்த உடனே அது நம்மளுடைய ஹார்ட்டில் போகும். அப்போது அது என்ன ஆகும்னா ரியாலிட்டி ஆகும். அதுக்கு தான் நல்லதை நினைக்கணும், நல்லதை இமேஜின் பண்ண. உனக்கு என்ன வேணுமோ அதை இமேஜின் பண்ண. ஏப்ரஹாம் தன்னோட புள்ள உயிரோட வருவாருன்னு இமேஜின் பண்ணாரு, உயிரோட வந்தார். ஏப்ரஹாம் ஸ்டார்ஸை பார்த்து எனக்கு அவ்வளோ பிள்ளைங்கன்னு இமேஜின் பண்ணாரு, பிள்ளைங்க ஆச்சு. இமேஜினேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அப்போ இன்னைக்கு நம்ம இமேஜின் பண்ணுறோம். என்ன இமேஜின் பண்ணுறோன்னா நெகட்டிவ் திங்ஸ். நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு நெகட்டிவ் திங்ஸை இமேஜின் பண்ணுறோம், தேவையில்லாத காரியத்தை இமேஜின் பண்ணுறோம். அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டுங்க, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு வாழ்க்கையில் இந்த பண்ண பிரச்சனை தீராது, வேலை கிடைக்காது, இந்த வாழ்க்கை மாறாது, இவங்க மாற மாட்டாங்க, இதை தான் நம்ம நினைக்கிறோம், அதை தான் நம்ம இமேஜின் பண்ணுறோம். அதனால தான் வாழ்க்கை அதே மாதிரி போகுது. நீங்கள் நல்லதை நினச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். அதாவது பிதானவர் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் ஆழ்ந்த சத்தியம். ஹீப்ரூ 11:3 By faith we understand that the words were framed by the word of God, so that the things which are seen were not made of things which are visible. தமிழ்ல படிங்கம்மா சீக்கிரமா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் இல்லம்மா 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் புரிஞ்சா? இது அர்த்தம் புரிஞ்சுச்சா? காணப்படுகிறது படிமா தமிழ்ல. அதாவது விசுவாசனால என்ன ஆகுது? இந்த உலகம் விசுவாசனால படைக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும். கர்த்தருடைய வார்த்தையினால இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற காரியம், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காரியம் படிமாது தோன்றப்படு. அதாவது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், we're not made of things which are visible. நீ படிய தமிழ்ல. தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்று என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முதல்ல எப்படி இருந்துச்சா? உலகம் எப்படி இருந்துச்சா? பிதானவர் வந்து பார்க்கும்போது உலகம் எப்படி இருந்துச்சா? இருளா இருந்துச்சா? அழுக்கா இருந்துச்சா? ஒழுங்கின்மையா இருந்துச்சான். அப்ப என்ன பார்த்தாரு ஆண்டவர்? பிதானவர் என்ன பார்த்தாரு? உலகத்துல இருளை பார்த்தார், ஒழுங்கின்மையா இருந்துச்சு.
ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பார்த்து நிற்கிறீங்க? அது அந்த இருளை பார்த்து நிற்கிறீங்களா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிற காரியம் அப்போ தேவன் பார்த்ததல்ல, அவர் என்ன பேசினாரோ. என்ன பேசினார் அவர் உலகத்தை பார்த்து? நீ அழுக்காக்குற, நீ இருட்டாக்குற, நீ ஒழுங்கின்மையாக்குற உலகமேன்னு பேசினாரா? இல்லை. இங்கே வானம் உண்டாகட்டும், இங்கே பூமி உண்டாகட்டும், என்ன வேணுமோ அதை பேசினார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஃபர்ஸ்ட் நான் பார்த்தனே உலகம், நீங்க அதை பார்த்துன்னு இல்லை. இப்போ என்ன நான் அதாவது பார்த்த காரியத்துல இருந்து வரல, நான் பேசின காரியத்துல இருந்து வந்த உலகத்தை தான் நீங்க பார்த்துக்கிறீங்க. புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி நான் சொல்லித்தேன். புரிஞ்சுச்சா? பார்த்த காரியத்தை ஆண்டவர் பேசல, அழுக்கா இருளா இருந்த காரியத்தை தேவன் பேசல. அவர் என்ன பார்த்தாரோ அதை பேசல, அவர் என்ன வேணுமோ அதை பேசினார். என்ன வேணுமோ, இங்கே என்ன வெளிச்சம் உண்டாகட்டும், இங்கே நீர் உண்டாகட்டும், ஒளி உண்டாகட்டும், என்ன வேணுமோ அதை பேசினார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கோம். அப்புறம் என்ன சொல்றாரு? பார்க்குற காரியங்களை பேசாதீங்க, பிரச்சனையை பேசாதீங்க, என்ன வேணுமோ பேசுங்க. பண பிரச்சனையா? எனக்கு பண பிரச்சனை இல்லை, ஆண்டவன் எல்லா விதத்துலையும் ஆசீர்வதிச்சிட்டாரு, என்ன வேணுமோ பேசுங்க. அதுதான் அந்த வசனம். இப்போ நீ படி, எல்லாருக்கும் புரியும் அந்த வசனம். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை தான் இந்த உலகம் உண்டாகப்பட்டுச்சு. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த உலகம் தோன்றிருந்துச்சு. எப்படி தோன்றிருந்துச்சு? விசிபிளாக எப்படி இருந்துச்சுன்னா இருட்டாயிருந்துச்சு. அதை நம்ம இன்னைக்கு பார்த்துன்னு இல்லை. தேவன் என்ன வேணுமோ அதை பேசி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ பேசி பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் ஆல்ரெடி எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு எபேசியர் 1:3 சொல்லுது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? வேலை வேணுமா? கடன் தீரணுமா? வாழ்க்கை சரியாகணுமா? எல்லா பிரச்சனைகளும் பேசாமல் என்ன வேணுமோ அதை பேசி பெற்றுக்கொள்ளுங்க. இருக்குது ஆல்ரெடி கலைஞன்றாங்க, தமிழில் கலைஞ்சியமா, கலைஞ்சம் ரெபாசிட்ரி. அது உள்ள ஆல்ரெடி ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் நமக்காக இருக்குது, ஸ்டோரில் இருக்குது. நமக்கு நம்ம என்ன பண்ணாத பெற்றுக்கொள்ளணும், இன்ஹெரிட், சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்பா சொத்து பிள்ளைகள். அப்போ அது பிதாவானவர் எப்படி பேசினாரோ, அவர் சாயல் இருக்கிற இயேசுவும் அப்படிதான் பேசுறாரு. அவர் சாயல் இருக்கிற நாமளும் அப்படிதான் பேசணும். பிரைஸ் காட். அப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே இன்னொரு இமேஜினேஷன். ஏப்ரஹாம் பார்த்தோம். இந்த 12 வருஷம் ப்ளீட் ஆகிற அந்த லேடி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 5:28. For she said, if only I may touch his clothes, I shall. Praise God. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி. யாருக்கு சொல்லிக்கினாங்க? அவங்களுக்கே சொல்லிக்கினாங்களா? ஸோ செல்ஃப். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அவங்களே பேசிக்குவாங்க, முணுமுணுக்கு அவங்களுக்கு அவங்களே மர்மர் பண்ணிக்குவாங்க. என்ன போய் சொல்கிறீங்க? மர்மர் தானே, முள்ளுமா அவங்களுக்கு பெணாத்துறாங்க. அவங்களுக்கே பெணாத்திக்குவாங்க. அவங்களோட பிரச்சனையோ இல்லை சமையல் செய்யும்போது சமையலில் உப்பு போடலைன்னா அதை பற்றி எதோ பேசிக்கணும். மொத்தத்தில் அவங்களே பேசினே இருப்பாங்க. அது கூட பாருங்களேன், எனிமி அப்படி யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் செல்ஃப் டாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், செல்ஃப் டாக் பண்ணணும். எது செல்ஃப் டாக் பண்ணணும்? அவனுடைய வார்த்தையை, உனக்கு என்ன வேணுமோ செல்ஃப் டாக். இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க? ஷீ ஸ்போக் டு ஹர் செல்ஃப். ஷீ ஸ்போக் டு ஹர் செல்ஃப். தனக்கு தானே என்ன பேசிக்கிறாங்க? நான் மட்டும் அவங்களோட துணியை தொட்டுட்டேன்னா, நான் மட்டும் ஏசோட ஹெம் ஆஃப் த க்ளோத். நீங்கள் படிச்சு பாருங்களேன், ஏஎம்பிசிலலாம் படிச்சு பாருங்க. இஃப் அட் ஆல், இஃப் ஐ மே டச் த ஹெம் ஆஃப் ஹிஸ் க்ளோத், அவரோட அது துணியில் அந்த லாஸ்ட் அந்த துண்டு அதை தொட்டுட்டேன்னா நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு யாருக்கு பேசிக்கினாங்க? அவங்க பேசின மாத்திரம் அவங்க என்ன இமேஜின் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா இப்போ நம்ம என்ன இமேஜினேஷன் பார்த்தோம் இல்லையா? இமேஜின் தொட்டாங்களா இல்லையா? நீங்கள் வந்து ஈஸியாக வேறு தொட்டாங்கன்னு அப்படி வேண்டாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, க்ரௌட் அங்கே இருக்குது, நிறைய ஜனக்கூட்டம் அங்கே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த ஜனக்கூட்டம் மத்தியில் போகிற மாதிரியே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதை ஒரு மாதிரி தான் பார்க்குவாங்க, கல்லடிக்கவோ தயங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி அன்கிளீன் பர்சன் வெளியே வரக்கூடாது. ஏன்னா அது அந்த காலம், அந்த இடம் யோசிச்சு பாருங்க. அதற்கு மத்தியில் எவ்வளோ துணிகரமாக அவங்க வந்து நான் மாத்திரம் அவர் துணியை தொட்டுட்டேன்னா நான் குணம் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்தாங்க. முன்னே தொட்டாங்களா இல்லையா? அந்த க்ரௌடில் முடிஞ்ச சாத்தியமே இல்லை, தொட்டாங்க. ஸோ நீ செல்ஃப் டாக். நான் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிருச்சாண்டவரை, கிடைக்கோ இல்லை, என்ன வேணுமோ வேலை கிடைச்சிருச்சாண்டவரை, என் கடன் தீந்துடுச்சாண்டவரை, என் லைஃப் சரியாயிடுச்சாண்டவரை,
இந்த மாதிரி நான் மட்டும் இதை நான் பண்ணிட்டேன்னா, அப்போ நான் மட்டும் வார்த்தைகளை ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தான். செல்ஃப் டாக். நீ பேசுகிற மாத்திர என்ன ஆகும்? இமேஜினேஷன் ஆனணும் உன்னோட இதயத்தில் போய் அதுவே ரியாலிட்டி. இதுதான் சீக்ரெட் ஆஃப் த கிங்டம், மிஸ்ட்ரி. இதுதான் மிஸ்ட்ரி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ கீ ஃபார் த ஹிடன் மிஸ்ட்ரி. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை மாத்திரமே, ஹோலி ஸ்பிரிட் மாத்திரமே நமக்கு அந்த மிஸ்ட்ரியை புரிய வைக்கும். பிரைஸ் காட். ஹalleluya. அப்போ நம்ம பார்த்தோம் இங்கே என்ன மாதிரி. அப்போ பாருங்களேன், இந்த உலகத்து இன்ஃபர்மேஷன் கேட்க கர்த்தருடைய வார்த்தை கேட்க என்ன இன்க்ரீஸ் ஆகும்? உலகத்தோட இன்ஃபர்மேஷன் கேட்க என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ஃபியர். வேர்ட் ஆஃப் காட் இன்க்ரீசஸ் faith. World's information increases fear. அப்போ இன்னைக்கு உலகத்து காரியத்தை நம்ம கேட்டு அதிலே ட்ரெயின் ஆகி நம்ம இன்னைக்கு அதை தான் பேசின்னு இருக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை அதே மாதிரி இருக்குது, மாறாம. இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் இந்த ஒரு வசனத்துல. கரெக்ட். Mark 5:36. சாரி. Hearing what they said, Jesus told them, "Do not be afraid, just believe." படிமா தமிழ்ல. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அந்த ஒரு ஜெய்ரஸோட டாட்டருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அவங்க இயேசுவை போய் கேட்க போறாங்க, குணமாக்குங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வரும்போது அவங்க அதுக்குள்ள அந்த ஜனங்களை என்ன சொல்றாங்கன்னா, டீச்சர் எதுக்கு நீ கூப்பிட்டுட்டு வந்த? பொண்ணு செத்துடுச்சு, அதனால கூப்பிட்டு வரல. அப்போ இயேசு வரும்போது அங்கெல்லாம் ஃப்ளூட் வாசிச்சுன்னு ஆல்ரெடி புள்ள செத்து போச்சுன்னு ஃப்ளூட் எல்லாம் வாசிக்கிறாங்க. அப்போ என்னத்துக்கு நீங்கள் இட்டுன்னு வந்தீங்க? பொண்ணு ஆல்ரெடி செத்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏஎம்பிசி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹியரிங் அவங்க என்ன பேசினாங்களா? படிமா. Overhearing but ignoring what they said. இயேசு தான் நம்ம இமேஜை ஃபாலோ பண்ணோம். அவர் என்ன சொன்னார்? அங்கே செத்து போயிடுச்சுன்னு சொல்லியும் ஓவர் ஹியரிங், கேட்டும் அது கேட்காத மாதிரி ஒரு இக்னோர் பண்ணுறாராம். இக்னோர் பண்ணிட்டு பொண்ணு சாகலை, ஷீஸ் ஒன்லி ஸ்லீப்பிங்னு சொல்றாரு. அப்போ உடனே ஜனங்க அங்கே என்ன பண்ணுறாங்க? ரிடிக்யூல்டுன்னு இருக்குது. அவங்க கிண்டலாக சிரிக்கிறாங்களா, செத்து போனால் இவர் என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணுறாரு? இங்கே நம்ம ஒரு விசுவாசத்தை பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, வெறும் ஜேம்ஸ் ஜான் அவங்க அப்பா அம்மாவை மாத்திரம் உள்ளே கூட்டுன்னு ரூமை சாத்துறாரு தவிர வேறு எல்லாரையுமே என்ன பண்ணிடுறாரு? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள அங்கே அவ்விசுவாசம் இருக்கு. யாருக்கு ஃபெய்த் இருக்கோ அவங்கள மட்டும் இட்டுன்னு போய் குணமாக்குனார். அப்போது நம்ம இன்னைக்கு இயேசுவை போல இன்னைக்கு மனுஷங்க நமக்கு என்ன சொன்னாலும், நீ அப்படி நீ இப்படி, இது நடக்காது, இவ்வளோதான் அப்படின்னு என்ன பேசினாலோ, உலகம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும், சாவான காரியமாக இருந்தாலோ, செத்தே போயிருந்தாலோ, இயேசு அங்கே என்ன பண்ணார்? செத்து போச்சுன்னு சொன்னார். சாவான காரியம் இருந்தாலும் ஓவர் ஹியரிங், ஹி இக்னோர்டு. கேட்குது, கேட்டும் அதை கேட்காத மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறது, இக்னோர் பண்ணுறது, அவாய்ட். இந்த மாதிரி உலக காரியங்களை இன்னைக்கு நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா, அவாய்ட் பண்ணீங்கன்னா, செத்த காரியத்துக்கு உயிர் கிடைக்கும். ப்ரைஸ் காட். செத்து போன காரியங்களும் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரும். ப்ரைஸ் காட். இதுதான் ஃபேத், இதுதான் இயேசு. இப்படி தான் இயேசு இருந்தார். ப்ரைஸ். இன்னைக்கு அதான் உலகமான இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுது? அங்கே நம்ம வீக் ஆயிடுறோம். அங்கே நம்ம என்ன ஆயிடுறோம்னாக்கா, நம்ம வீக் ஆயிடுறோம். நம்ம உலகத்தின் கேட்டு பயம் வந்துடுது நமக்குள்ள. அதனால வார்த்தையை கேட்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இக்னோர் பண்ணி பாருங்க. தேவையில்லாத காரியம் இக்னோர் பண்ணிட்டு எதை எடுக்கணுமோ ஆண்டவர் வார்த்தை. இப்போ அந்த பொண்ணு இப்படி அவங்களுக்கு she spoke to herself, if I may touch the hem of the cloth of Jesus Christ. அவருடைய அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் டச் பண்ணி பாருங்க. அவர் வார்த்தை நீங்கள் விசுவாசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ப்ரைஸ் காட். விசுவாசம், அன்பிலீஃப் இருக்கக்கூடாது. அதுதான். அப்போ பீப்புள் ரிடிக்யூல் பண்ணுவாங்க நம்மளை. இப்போ என்ன கூட எவ்வளோ பேர் கேலி பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். நான் ஹீல்டுன்னு நோவு இருக்கும்போது சொல்லும்போது அது எப்படி ஹீல்டுன்னு சொல்லலாம், ஆனால் வசனம் சொல்லுது அந்த மாதிரின்னு சொன்னால் அவங்க என்ன கேலி பண்ணுறாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணாராம்? இக்னோர் பண்ணார். இக்னோர் பண்ண கற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லா உலக பிரகாரமான காரியங்கள், வேதனை, வெறுப்பு, வெறுமை, பிரச்சனை, போராட்டம், பணம், எதுவாக இருந்தாலுமே இக்னோர் பண்ணுங்க. ஜீசஸ் மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி இருந்து பாருங்க. எல்லாமே பீஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ப்ரைஸ் காட். ஹalleluya. இன்னைக்கு நம்ம இந்த கற்பனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாண்டர் பண்ணணும். இன்னைக்கு யோசிச்சு பாரு. கற்பனையில் உனக்கு என்ன வேணும் அது கற்பனை செய்யும்.
எனக்கு நல்லபடியாக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கற்பனை பண்ண ஆரம்பிக்கும். ஏப்ரஹாம் போல கற்பனை பண்ணி we will come backன்றார் அவர். நாமளும் தேவனும் நானும் சேர்ந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என் தேவன் எனக்காக எல்லாமே செய்து முடிச்சிட்டார். என் வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த மனுஷன் மாறிட்டாங்க. எல்லாமே நடந்துச்சு. ஆண்டவர் முடிச்சிட்டார். விசுவாசம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை. அப்போ விசுவாசம் எப்போ அதிகரிக்கும்? ஹியரிங். Romans 10:17 by hearing by the word of God faith increases. அப்போ இன்னைக்கு ஒரு வேலை எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, எப்படி ஓவர் கம் பண்ணுறதுச்சா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க. இன்னிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க. விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் அதிகரிக்கும் போது நீங்கள் கற்பனை செய்ய ஆரம்பிக்குவீங்க. கற்பனை செய்யும்போது நீங்கள் சொந்தமாக பேச ஆரம்பிக்கும். என்ன பேசுவோம்? செல்ஃப் டாக். கர்த்தருடைய வார்த்தையை என்ன வேணுமோ. Praise God. Hallelujah.